பக்தன் சொல்வதைத்தான் பகவான் கேட்பான் என்பார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு கதை. ஒருமுறை துர்வாச முனிவர் அம்பரீசன் என்ற மன்னரின் மாளிகைக்கு சாப்பிட வந்திருந்தார். அன்றைக்கு துவாதசி திதி. அம்பரீசன் ஒரு விஷ்ணு பக்தர். ஏகாதசியில் விரதமிருந்து மறுநாள் துவாதசி என்று காலையில் பகவானுக்கு பூஜை செய்த பிறகே உணவு அருந்துவார். ஓராண்டாக துவாதசி விரதத்தை பின்பற்றி வந்தார். துவாதசி திதியில் பூஜை முடியாவிட்டால் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்காது. இந்த நிலையில் முனிவர் விருந்துக்கு வந்து, நான் குளித்துவிட்டு வருகிறேன், உணவு தயார் செய்துவை என கூறிவிட்டு யமுனை நதியில் நீராடச் சென்று விட்டார். அவர் திரும்பி வருவதற்குள் துவாதசி திதி முடிந்துவிடும். இன்னும் 1 மணி நேரம்தான் மீதம் இருக்கிறது. முனிவரோ நமது விருந்தினர், அவரை விட்டுவிட்டு சாப்பிடுவது பாவம் என மன்னர் நினைத்து திகைத்தார். மன்னரின் கலக்கத்தை அறிந்த பெரியோர்கள் அருகு பூஜை செய்து அவர் பாத தீர்த்தத்தை பருகி விரதத்தை முடிக்கலாம் என கூறிய ஆலோசனையை ஏற்று பூஜையை முடித்தார். முனிவர் வருவார் என சாப்பிடாமல் மன்னர் காத்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக முனிவர் அரண்மனைக்கு வந்தார். தன்னுடைய ஞான சக்தியால் மன்னர் பூஜையை முடித்து விட்டதை அறிந்து கொண்டார். தீர்த்தத்தை பருகினாலும் உணவு உண்ட நிகழ்வுக்கு சமம் என நினைத்து கோபப்பட்டு, செல்வச் செருக்கினால் திமிரும் தர்மத்தின் மீது அலட்சியமும் கொண்டு விட்டாய். உன்னை விஷ்ணு பக்தன் என்று சொல்லிக் கொண்டாலும் நீ அவ்வாறு நடக்காமல் உன்னையே மேலான கடவுளாக எண்ணிக்கொண்டு விட்டாய். இதனால்தான் விருந்தினராக என்னை ஏற்றுக்கொண்டு நான் உணவு அருந்தும் முன்பே நீ சாப்பிட்டு விட்டாய். உன்னை சும்மா விட்டுவிட மாட்டேன் என கர்ஜித்தார். மன்னர் திகைத்தவாறு முனிவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே துர்வாசர் தனது சடைமுடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி தரை மீது ஓங்கி அடித்தார். அந்த முடியிலிருந்து ஒரு கொடிய அரகி தோன்றினாள். கோபத்தால் தரையை ஓங்கி மிதித்தபடி வாளை எடுத்துக்கொண்டு தீயை கக்கியபடி அரசனை நோக்கி வந்தாள். மன்னர் அசையாமல் நின்றார். எங்குமே பகவான் நிறைந்திருக்கிறார் என மனதில் நினைத்ததால் பின்வாங்கவில்லை. கிருத்தியை என்ற அந்த அரக்கியால் அரசரை நெருங்க முடியவில்லை. திடீரென அங்கு வந்த ஸ்ரீ சக்கரமானது அரக்கியை எரித்து கொன்று விழுங்கிவிட்டு துர்வாசர் பக்கமாக திரும்பியது. துர்வாசர் பயந்து போனார். உயிரை கையில் பிடித்து கொண்டு அவர் ஓட சுதர்சன சக்கரம் துரத்த, இவ்வாறாக எல்லா லோகங்களையும் சுற்றி சுற்றி ஓடி எங்கும் அபயம் கிடைக்காமல் கடைசியாக நாராயணரை தஞ்சமடைந்தார். பெருமையை மறந்து உமது பக்தருக்கு தீங்கு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். பாவத்தை உணர்ந்ததும் மன்னிப்பு அளிக்கின்ற தாங்கள் என்னை மன்னித்து காத்தருள வேண்டும் என்று கேட்டார். நாராயணர் மிக அமைதியாக சொன்னார், ஓ முனிவரே, எனக்கு என எந்த சுதந்திரமும் கிடையாது. நானே என் பக்தனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன். என்னையே பரமகதி என நினைத்து பக்தனுக்கு முன்னே என் ஆத்மாவை மட்டுமல்ல லட்சுமியையும் பொருட்டாக நான் நினைக்க மாட்டேன். அவ்வாறு இருக்க எல்லாவற்றையும் என் பொருட்டு துறந்துவிட்டு ஈடில்லாத பேரன்பு காரணமாக என்னை என்வசப்படுத்திய பக்தர்களோ ஸ்வர்க்கம் போகம் என்ற எதற்கும் ஆசைப்பட்டு என்னை விட்டு விலகுவதில்லை. என் அருகிலேயே இருக்கத்தான் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அபச்சாரம் செய்த யாரையும் எனது சத்திய ஆயுதங்கள் விடுவதில்லை. இதற்கும் எனக்கும் தொடர்புகளும் கிடையாது. உம்மை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் அம்பரீசனிடமே மன்னிப்பு கேட்டு சரணடையுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். உயிர் பிழைத்தால் போதும் என்ற பயத்துடன் துர்வாசர் நேராக ஓடி வந்து அம்பரீசன் கால்களில் விழுந்து பிழை பொறுக்குமாறு வேண்டினார். சுதர்சன சக்கரம் துர்வாசரை துரத்தி கொண்டு வந்தபோது, தன்னால் அல்லவோ முனிவர் துன்பப்படுகிறார், அவர் பசித்திருக்க நான் எப்படி சாப்பிடுவேன், அவர் வந்த பிறகு நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என இருந்துவிட்டார். துர்வாசர் ஓடி களைத்து திரும்பி வருவதற்குள் ஓராண்டு முடிந்துவிட்டது. அதுவரையில் மன்னரும் விரதமாகவே இருந்தார். தன்னை சரணடைந்த முனிவரை தூக்கி நிறுத்தியவராக சுதர்சன சக்கரத்தை வணங்கி துதித்தார். எனக்கு முனிவர் மீது எவ்விதமான வருத்தமும் கிடையாது என்பது உண்மையாயின், ஸ்ரீ பகவான் என் மீது கருணை காட்டுவதும் உண்மையாயின், சக்கரத்தாழ்வாரே நீங்களும் அமைதியடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்தார். சுதர்சனம் அடங்கியது. முனிவரும் பிரச்சனையிலிருந்து மீண்டார். அம்பரீசனுக்கு பல ஆசீர்வாதங்களை கூறி அங்கிருந்து விடைபெற்றார். அந்த பயம்தான் துர்வாசரை பாண்டவரிடம் உணவு பெற வந்து பகவான் கிருஷ்ணரால் திருப்தியாகி திரும்பி பார்க்காமல் ஓடும்படி செய்தது. பகவான் தன் பக்தர்க்காக எதையும் செய்யக்கூடியவன் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது என்றால் பகவான் நம் பக்கத்தில் நம் சார்பாக இருப்பதால் தான் அது நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது அவர் மீது அதிக நம்பிக்கையும் திட விசுவாசமும் பெருகும்.